பாருங்கள், ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் அப்படின்னா சப்ரோட்டீன்ஸ். ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் அப்படின்னா சப்ரோட்டீன்ஸ். ஃபங்க்ஷன் இஸ் ஏ யூனிட் ஆஃப் கோடு. ஃபங்க்ஷன் இஸ் ஏ யூனிட் ஆஃப் கோடு. இந்த புக்கில் இருக்கிற மாதிரியே அன்லைன் பண்ணிக்கோங்க, அதை வச்சு படிச்சுக்கோங்க. டெஃபினேஷன் தான் டிஸ்டிங்க்ட் சின்டெட்டிக் பிளாக். டெஃபினேஷனுங்கிறது தான் டிஸ்டிங்க்ட் சின்டெட்டிக் பிளாக். வேரியபிள் இன் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் பேராமீட்டர். அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு உள்ள வேரியபிளுக்கு பேர் தான் பேராமீட்டர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு வேல்யூ அனுப்பக்கூடியதுக்கு பேர் ஆர்குமெண்ட்டு. ஆர்குமெண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு உள்ள வேரியபிளுக்கு வேல்யூ அனுப்புறதுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட்டு. அடுத்தது மேண்டட்டரி டு ரைட் டைப் அனோட்டேஷன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னா பேராந்தசிஸ் சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு பேர் தான் பேராந்தசிஸ். அதாவது கண்டிப்பாக டேட்டா டைப் என்ன இதுக்குள்ளே தான் இருக்குன்னா பேராந்தசிஸ்குள்ளே தான் இருக்கணும் பைத்தானில் அப்படிங்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஃபைன்ஸ் இன் ஆப்ஜெக்ட் கேன் டூ இன்டர்ஃபேஸ். ஆப்ஜெக்ட் கேன் டூனா இன்டர்ஃபேஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் டு த இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன். The function which will give exact result and same argument are passed. Give exact result அப்படின்னா pure function. Exact result னா pure function. The functions which cause side effect. Side effect அப்படின்னா impure function. 10 1 மார்க் இருக்குது. 11 மார்க்கு தரவை படிச்சுங்க. அடுத்து 2 மார்க். 2 மார்க் இன்றைக்கி சொல்கிறேன். 2 மார்க் ஃபுல்லாக 5 2 மார்க்கு மட்டும் சொல்கிறேன். 5 2 மார்க்கையும் தரவை படிச்சிருங்க. சப்ரோட்டீன்ஸ். சப்ரோட்டீன்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். Subroutines are small section of code that are used to perform a particular task that can be used repeatedly. சப்ரோட்டீன்ங்கிறது ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடு. ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு திரும்ப பயன்படுத்தக்கூடிய அல்காரிதத்தோட ஒரு சிறிய பகுதி தான் சப்ரோட்டீன்ஸ். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். Define function with respect to programming language. Functions to respect to programming language. அதாவது ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு யூனிட் ஆஃப் கோட் தட் இஸ் ஆஃப்டன் டிஃபைன்ட் இன் த கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். அது எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய கோட் ஸ்ட்ரக்சரில் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கலி ஃபங்க்ஷன்ஸ் கண்டெயின் செட் ஆஃப் கோட். ஃபங்க்ஷனுங்கிறது செட் ஆஃப் கோட். மெனி கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ் ஒர்க். அதாவது ஒர்க் ஆன் மெனி கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ். இப்போ நிறைய வகையான இன்புட் மேலே தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். லைக் அது என்ன இன்புட் அப்படின்னா வேரியண்ட் எக்ஸ்ப்ரெஷன். இந்த வேரியண்ட் எக்ஸ்ப்ரெஷன் மேலே தான் செயல்பட்டு நமக்கு தேவையான கான்க்ரீட் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். தேர்ட் கொஸ்டின்ஸ். ரைட் த இன்டர்ஃபென்ஸ் ஆஃப் யூ கெட் ஃப்ரம் எக்ஸ் ஈக்குவல் டு 78. அதாவது எக்ஸ் கோலன் ஈக்குவல் டு 78. இது என்ன அப்படின்னா எக்ஸுங்கிறது வேரியபிள். எக்ஸுங்கிற வேரியபிளில் 78ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன, நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் பார்க்குறோம். இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன் an object can do but won't actually do it. அதாவது இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் செய்யக்கூடிய நடவடிக்கையை குறிக்குது. ஆனால் அது எப்படி செய்கிறதுங்கிறது குறிக்கல. எக்ஸாம்பிள், சுவிட்ச் போட்டால் லைட் எரியும். ஆனால் அது எப்படி எரியுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சுவிட்ச் போட்டால் லைட் எரியும். அந்த சுவிட்சு போட்டால் லைட் எரியும் அப்படிங்கிறது எப்படி அது இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன் வித் இந்த இன்டர்ஃபேஸில் டிஃபைன் பண்ணிக்கிற